சமந்தாவுக்கு 2வது திருமணமான இயக்குனரோட டேட்டிங் நைட் டின்னர். நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நெடிமுருவும் மும்பையில இரவு நேரத்துல டின்னர் சாப்பிட போனப்போ அவங்களோட உறவு பத்தி வதந்திகள் மறுபடியும் தலை தூக்கியிருக்கு. நாக சைத்தன்யா விவாகரத்து வாங்கி பிரிஞ்ச நடிகை சமந்தா தொடர்ந்து மும்பையிலே வலம் வந்துட்டு இருக்காங்க. சமந்தாவும் ராஜ் நெடிமுருவும் புதன்கிழமை இரவு மும்பையில் ஒரு ஆடம்பரமான உணவகத்துக்கு டின்னர் போயிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பரவிட்டு இருக்கு. 2 பேருமே ஒரே கார்ல புறப்பட்டு போயிருக்காங்க. சமந்தா ரொம்ப நிதானமா ஸ்டைலான ஒரு ஆடைய போட்டிருந்தாங்க. ராஜ் ஊடகங்களோட வருகையால எரிச்சல் அடைஞ்சவரா தான் இருந்தாரு. பல ஊடகங்கள்ல செய்திகள் வந்த வண்ணம் இருந்தாலும் சமந்தாவோ இல்ல ராஜோ அவங்களோட உறவு பத்தி வெளிப்படையா எந்த தகவலும் இதுவரைக்கும் தெரிவிக்கல. இதனால் ரசிகர்கள் மத்தியில பல வியூகங்கள் எழுந்திருக்கு. அவங்க மௌனம் காக்கிறது இன்னும் பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது. சமீபத்துல ஜூலை 8ஆம் தேதி சமந்தா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ராஜோட டெட்ராய்ட் போயிருந்த புகைப்படங்களை பதிவிட்டு இருந்தாங்க. இது அவங்களோட உறவு பத்தின சந்தேகத்தை இன்னும் கிளப்பி இருந்தது. இதுக்கிடையில ராஜோட மனைவி ஷியாமலி தே சமூக வலைதளத்துல ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அதுல நீங்க விதைச்சதை தான் அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இப்ப இருக்கிற சூழ்நிலையை குறிக்கிறதா பலருமே கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சமந்தாவோ இல்ல ராஜோ அவங்களோட உறவு பத்தி எந்த ஒரு தகவலுமே வராம இருக்காங்க. நடிகை சமந்தாவும் நாக சைத்தன்யாவை விவாகரத்து பிரிஞ்சப்போ எந்த ஒரு ஜீவன அம்சமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமந்தாவை நாக சைத்தன்யா பிரிஞ்சுட்டு நடிகை ஷோபிதா துலிபாலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ ரசிகர்கள் அவங்களை ரொம்ப மோசமா திட்டினாங்க. ஆனா சமீபமா நடிகை சமந்தா ஏற்கனவே கல்யாணமான இயக்குனரோட சுத்திட்டு இருக்கிறத பார்த்த ரசிகர்கள் இப்ப சமந்தா பத்தின ட்ரோல்களை பதிவிட்டு இருக்காங்க.